பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூப் வழியாக சந்திப்பதில் உங்களை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலும் வேதத்திலேருந்து சில வசனங்களை தியானிக்கலாம். சற்று நேர தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கொதா என்று அவாலஸ்ரா என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்த கதையை பற்றி சொல்லுகிறோம். வேதத்திலிருந்து சற்று நேரம் அந்த வசனத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த நாட்களில் இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றி நினைவுகிற நாட்களாக காணப்படுகிறது. நாம் அதை பற்றி தியானிக்கலாம். இயேசு 33 வருடம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். 12 சீசர்களை தேர்ந்தெடுத்து தம்மோட கூட வைத்திருந்தார். அதில் ஒருவனாக யூதாஸ் பண ஆசையால் இயேசுவை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தார். அவர்கள் அவரை பிடித்து பிலாத்து இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நீதிமான் என கண்டும் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ள என்று தீர்ப்பு கூறி இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். லூக்கா 23:33. அங்கே அவரையும் அவரோட 2 குற்றவாளிகளையும் சிலுவையில் அறைந்தார்கள் என வாசிக்கிறோம். இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? நீங்கள் நான் மரிக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இயேசு சிலுவையில் என்ன சுமந்தார் என்று சற்று தியானிக்க போகிறோம். அவர் பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்றும் 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என வாசிக்கிறோம். 1 யோவான் 3:5 நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார், அவரிடத்தில் பாவமில்லை என வாசிக்கிறோம். பாவம் மனிதனை தேவனை பிரிக்கும். நம்மை தேவனிடம் ஒப்புரவாக்கத்தான் இயேசு நமது பாவத்திற்காக மரித்தார். இயேசு நமக்காக மரிக்கவில்லை என்றால் நாம் அவரிடம் சேர முடியாது. எபிரேயர் 9:28 கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என பார்க்கிறோம். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். ரோமர் 5:8 நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை உலங்க பண்ணிறார்னு பார்க்கலாம். நாம் கண்களினால், பார்வையினால், சிந்தனையினால், நடக்கையினால், பேச்சினால் என்னென்ன பாவம் செய்திருக்கிறோமோ அத்தனை பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை அறியாதவர், பரிசுத்தர். ஆகவே நாம் செய்த பாவங்களுக்காக அவருடைய அறிக்கை செய்து விட்டுவிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி தம்மை இரத்தத்தாலே நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர். யோவான் 8:3-11 உள்ள வசனங்களில் விசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு அவளை மன்னித்து நீ போய் நீ பாவம் செய்யாதே என்றார். 2வது நோய்களை அவர் சுமந்தார். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பிளவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். நான் எந்த நோய்களை பிளவினத்தை கண்டு கவலைப்பட தேவையில்லை. அவரால் நம் நோய்களை சுமக்க முடியும், சுமந்து தீர்க்க முடியும். எந்த வியாதியையும் குணப்படுத்த அவரால் முடியும். நாம் விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். மத்தேயு 4:23 ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி சுத்தமாக்கினார். அவரிடம் வந்த யாவரையும் சுகமாக்கினார். தேவனிடத்தில் சிகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 15:22-28 வரை கானானியாகிய ஸ்திரீ தன் மகளுக்காக விசுவாசத்தோடு விடாப்பிடியாய் தொடர்ந்து இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். ஸ்திரீ, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அவள் மகள் அந்நேரமே சுகமடைந்தாள். யாத்திராம் 15:26 அவருடைய கட்டளைகளை கை கொண்டாள். எப்தேருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியை கர்த்தர் என்றார். அவர் பார்வைக்கு செம்மையானது செய்து அவர் சத்தத்தை காணுமாய் கேட்டு அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். நான் பிளவின் நோய் எல்லாவற்றிலும் அவர் சிலுவையில் சுமந்தார். ஆதலால் நான் கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. 3வதாக சாபங்களை சுமந்தார். கலாத்தியர்
3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு பார்க்கிறோம். முதல் மனிதனாக ஆதாம் கீழ்ப்படியாமையின் காரணமாக சாபம் இந்த உலகத்தில் வந்தது. அந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு விடுவிக்க தான் இயேசு சிலுவையில் நமக்காக பாடுபட்டார். நான் செய்த பாவங்கள், நம் பெற்றோர் முன்னோர் செய்த பாவத்தினால் சாபம் நமக்கு வரக்கூடும். அதிலிருந்து நம்மை விடுவிக்க தான் அவர் நமக்காக சாபமானார். யாத்திரா 5 பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறபடியால் நம் சாபத்தை சிலுவையில் சுமந்து நம்மை ஆசீர்வதிக்க காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என பார்க்கிறோம். 4வது துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த உலகம் பாடுகளும் துக்கங்களும் தான் நமக்கு கொடுக்கும். உலக வாழ்க்கை பாடுகளும் துக்கங்களும் நிறைந்தது. பாடுகள் வரும்போது கவலை, துக்கம் வருகிறது. மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பாடுகள், கஷ்டம், வேதனை, துக்கம் யாருக்கு தெரியும் என்று நிலைத்து கலங்குகிறீர்களா? எல்லாம் கர்த்தர் அறிகிறார். ஏற்ற வேளையில் எல்லா பெருமூச்சுகளுக்கும் பதிலை தருவார். நம் கண்ணீர் அவர் துருத்தில் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 14:10 இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அண்ணன் அதற்கு உடந்தை ஆகான் என்று பார்க்கிறோம். அதே போல் என் கவலை எனக்கு தெரியும், அதை யார் தான் புரிந்து கொள்வது? எனக்கு யாருமே இல்லையே. ஆறுதல் சொல்லவோ, விசாரிக்கவோ, அரவணைக்கவோ, தேற்றவோ ஒருவருமே இல்லை என்று கலங்குறீர்களா? என்னென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் வந்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் உடையேன், உங்களிடத்தில் வருவேன் என்றவர். நான் கவலைப்படும் போது அவர் வசனத்தை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நான் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம், தைரியமாய் கிருபாசனத்தில் சேர கடவும். நம்முடைய துக்கம், கவலை, வியாதியை பற்றி பரிதவிக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவரும் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். அதனால் நாம் அவருடைய இரக்கத்தை பெற அவரிடம் தைரியமாய் சென்று ஜெபித்து ஆறுதலையும் இரக்கத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவிடம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனால் பாடுகள் வரும்போது சோர்ந்து போவோம். அதை சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார், தப்பி செல்ல வகை ஏற்படுத்துவார். ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நம் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் நாம் நினைத்த நல்ல காரியங்கள் தடைபடும் போது கண்ணீர் விடுகிறோம், சோர்ந்து போகிறோம், புலம்புகிறோம். என்று என் ஜெபத்தை கேட்பார் என்று பதில் வர என இயங்குகிறோம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்றவர். அவர் நம் ஏற்ற வேளையில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவரின் பலத்த கருத்துக்குள் அடங்கியிருப்போம். அப்போஸ்தலர் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக ஊத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் என பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஊத்திரமும் பாடுகளை நிந்தை அவமானம் நிறைந்ததான், இடுக்கம் வழி நெருக்கமானதான். அந்த பாதை வழியாக தான் நாம் கடந்து போக வேண்டும். பாடுகள், துக்கங்கள் வந்தாலும் தேவன் நமக்கு நியமித்த பாதை இதுதான் என்று பொறுமையுடன் அந்த பாதையிலே ஓடுவோம். இயேசுவின் சிலுவை மரணத்தினால் என்னென்ன நடந்த என பார்க்கலாம். கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் மேல் ஆணையடைந்து துரைத்தனங்களை, அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபேசியர் 2:16-18 பகையை சிலுவையினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரு திறத்தாரையும் ஒரு ஆவினாலே பிதாவினுடன் செய்கிற சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்ததினால் அவருடைய தழும்புகளால் குணமானோம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். எபிரேயர் 2:14-15 மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும்
ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்பனையானார். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி நம் பிராணனை காத்தார். பலவிதமான பயங்களுக்கு அடிமையாக இருந்த நம்மை விடுதலை செய்யும்படிக்கு இயேசு மரணத்திற்கு அதிகாரியான சாசை தமது மரணத்தினாலே அளித்தார். முன்னை ஒருவருக்கொருவர் பகைவராக இருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய சிநேகிதர் ஆனார்கள். பிலாத்து நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி அவருக்கு ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். அவள் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், புருஷனின் பதவி போயிடும் என்று பயமே இருந்திருக்கலாம். ஆனாலும் அவள் தைரியமாக இயேசுவை ஒன்றீர் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினாள். அவளுக்கு இயேசுவை பற்றிய பயம் உள்ளத்தில் இருந்திருக்கும். பிலாத்து தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அவன் ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கையில் கடைசி நாட்களில் எங்கே தண்ணீரை கண்டாலும் தன் கைகளை கழுவி தண்ணீரை அள்ளி, இந்த நீதிமான் இரத்த பழிக்கு நான் குற்றமற்ற என்று சொல்லிக்கொண்டே நடப்பானான். கொல்கொதா மேட்டினிலே தள்ளாடி தவழ்ந்து சிலுவை சுமந்தவராய் நடந்து குற்றமற்ற இரத்த பாவிகளாகி நமக்காக சிலுவையிலே சிந்தினார். சிலுவையிலிருந்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவிடம் பரிந்து பேசினார். ஒரு கள்ளனுக்கும் மீட்பை கொடுத்தார். அவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரை, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணினார். தன் தவறை நினைத்து வரைந்தனார். அவனுக்கும் கடைசி நேரத்தில் ரட்சிப்பு கிடைத்தது. இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். பாவத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். கசப்பு கலந்த காடியை கொடுத்ததால் பாவத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக தான் இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆனால் அவர்கள் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். ஆத்மாக்கள் மேல் உள்ள தாகத்தை தான் அவர் சொன்னார். சமாரியா ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தா என்றார். அவள் செய்ததை அவள் வாழ்க்கையெல்லாம் அவளுடைய உள்ளத்தில் இருந்ததை எல்லாம் இயேசு வெளிப்பாடாக சொன்னதனால் அவள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரட்சிப்பை பெற்றாள். அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள். இந்த உலகமும் அவருடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை, கசப்பை தான் கொடுக்கிறது. இவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று அவரை தூசித்தார்கள். அவருடைய பிள்ளைகளாகி நம்மை பார்த்தும் உலகம் எல்லாம் விட்டு இயேசு இயேசு என்று போனான். ஏன் இவனுக்கு இந்த சோதனை, இவளுக்கு இந்த சோதனை, அவர் மேல் நம்பிக்கை இருந்தாலே என்று ஏன் இவனுக்கு கஷ்டம் வருது, ஏன் இயேசு உங்களை விடுவிக்கவில்லை என்று நம்மை நிந்தித்து வருகிறது. இயேசுவையை நிந்தித்து தூசித்து காரி துப்பினது. மரண வேளையிலும் கூட தன்னை சிலுவையில் இறந்தவர்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். அவர்களை மன்னிக்கிறார். நாமும் அழிந்து போகிற ஆத்துமக்களாக பாவத்தில், விபச்சாரத்தில், மதுபானத்தில் விக்கிரகராக்கி அடிமைப்பட்டவர்களுக்காக தேசத்தில் நல்ல ஆட்சி அமையவும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஆளுநர்களுக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிவை அடையவும், தேசத்தில் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாகும் யாவருக்காகவும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை நிந்தித்து துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களை மன்னிப்போம். சர்வலோகத்தின் பாவத்தை தன் சரீரத்திலே சுமந்தவராய் சிலுவை மேல் தொங்கினார். அதனால் பிதாவாகிய தேவன் அவரை பார்க்க முடியாதவராய் ஒரு நிமிடம் தன் முகத்தை மறைத்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு வேண்டும் மீண்ட சத்தமாய் கூப்பிட்டார். நமக்கும் சூழ்நிலையில் மாறாக கடினமாக வரும்போது, என் தேவனே, ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என்னை மறந்து விட்டீரோ, என்னை கைவிட்டீர் என்று கண்ணீர் விடுகிறோம். பின்னே சென்ற அன்பின் சீசனிடம் தான் தாயை ஒப்புவித்தார். அதோ உன் தாய் என்றார். அந்த தாயிடம் அதோ உன் மகன் என்றார். அந்நேரமே அவன் அவளை ஏற்றுக்கொண்டான். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பின்னே நடந்த அன்பின் சீசன் சிலுவை வரை அவரை பின்பற்றி வந்த போல நாமும் என்ன துக்கம் பாடுகள் வந்தாலும் கடைசி வரை அவரை பற்றி அவருக்காய் வாழ்வோமாக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிலுவை பாடுகளை பற்றி தியானிக்க கிருபை செய்தபடி நம்மை துதிக்கிறோம். நீ சிலுவையில் எங்கள் பாவங்களை, நோய்களை, சாபங்களை, துக்கங்களை சுமந்தீர் என்று பார்க்கிறோம்.
அதனால் நாங்கள் உம் ரட்சிப்பை, சுகத்தை, சமாதானத்தை பெற்று வாழ்கிறவர்களாக செய்தீர். என்ன பாடுகள் துக்கங்கள் வந்தாலும் கடைசியை எமக்காக வாழ்ந்து அநேகரை பரலோகத்தை நேராக ஆயத்தப்படுத்தும். வருகையில் அநேக ஆத்துமாக்களோடு பரலோகத்தில் காணப்படும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.